பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பரான vlog தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இருந்த ஸ்பேஸை நான் இப்படி மாற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி ஜானோட பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் ஜானுக்கு பர்த்டே. அவன் 8 இயர்ஸை ரீச் பண்ண போகிறான். ஸோ 8 இயர்ஸில் கால் எடுத்து வைக்கிறான். அவனுக்கு தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் அண்டு வெஜ் பப்ஸ் அண்டு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து ஒன்று கொடுத்துருக்கோங்க. அவங்க ஃபுல் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக அவங்க டேடி தான் செஞ்சார். ஸோ என்னோடய கான்ட்ரிபியூஷன் வெறும் டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான். போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான் என்னோடய பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குட்டி குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இதுதான் நாங்கள் அவனுக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் அதை செய்யலை. இப்போ அவன் விவரம் தெரிஞ்சு அவனாக கேட்டதுக்கப்புறம் நாங்கள் அதை செய்கிறோம். ஸோ இது வந்து சும்மா சிம்பிளானதான் இருக்கும். ஸோ என்னோடய ட்ரெஸ் அவுட்ஃபிட் அதான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதனால் இதை ஒன்று கொண்டு எடுத்துக்கிட்டேன். நான் டெக்கரேஷன் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக செலவு பண்ண விருப்பம் கிடையாது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீப் அண்ட் ரிச்சாக தெரியணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நான் நல்லா டெக்கரேஷன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு நான் மொக்கையாக பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணணும், வீட்டில் இருக்கிறத வச்சுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணி நிறையா டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே அதுமா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜானுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. அந்த சின்ன டவல் அந்த கேக்கு பின்னாடி போட்டுக்கிறது அவன் பிறந்த போது வாங்கின டவல். ஸோ அதனால் அது மென்ஷனுக்காக வச்சுருக்கேன். அந்த இதில் டவல் தலையில் போடுற இதாக இருக்கும், சிங்கக்குட்டி இருக்கும். ஸோ அதனால் அது போட்டிருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஒன்று பண்ணுவாங்கள்ல, அந்த பாப்பர்ஸ் வெடிக்கிறது. அது வந்து நான் இந்த வாட்டி பாம்பாம் லேஸ் வச்சு பாப்பர்ஸ் வச்சு வாங்கி வெடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக டைமிங்க்கு 12 o'clock ஷார்ப்பாக வெடிச்சிச்சு. ஆனால் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டேன். இது அந்த ஸ்பைடர் நூல் மாதிரி வரும், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் அந்த நூல் வந்துச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேக் கட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ டியர். ஸோ உனக்கு இந்த பர்த்டேல எல்லா நலமும் வளமும், எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும், அறிவும் ஞானமும், கடவுளை தேடுற பக்தியும், நீண்ட ஆயுளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வாசிக்க, எங்கள் அம்மா ஆடன்னு, ஒரே காமெடியாக போச்சு. ஸோ அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பர்த்டேக்கு ஜானுக்கு விஷ் பண்ணுற விரும்புகிறவங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். அவனோட பிளெஸ்ஸிங்ஸ் நீண்ட ஆயுஸில் இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் அவன் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்த்டேவை அவன் விருப்பப்படி கொண்டாடிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இதில் பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை. நான் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் அவனுக்கு கேக் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இந்த வருஷம் நான் கேக்கெல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கேக் ஷாப்பில் தான் வாங்கினோம். இட்ஸ் அல்டிமேட் டேஸ்ட் டு த ஹனி கேக். எங்களோட ஃபேவரட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேக். ஸோ இவங்கள்ட்ட நல்லா இருக்கும். இவங்க தஞ்சாவூரில் தான் இருக்கும். வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்கே இருக்குது கடைன்னு லொக்கேஷன் பண்ணுறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.